ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள்: மாணவர்கள் மனித நேயத்திற்காக உழைத்து சமூகத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா வளர்ச்சியடைய மகளிர், இளையோர் மற்றும் விவசாயிகள் முன்னேற்றம் காண்பது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று தொலைத்தொடர்பு மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளி காரணமாக மக்களவையில் 33 உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் 45 உறுப்பினர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதி கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் மனித நேயத்திற்காக உழைத்து சமூகத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்குவங்கம், தெலுங்கானா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் 6 நாள் பயணம் மேற்கொள்ளும் குடியரசுத் தலைவர் இன்று கரக்பூர் IITயில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசினார். குறிப்பிடத்தக்க அளவில் மாணவிகள் பட்டம் பெற்றிருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். திறமை மற்றும் தொழில்நுட்பத்தை வளர்க்கும் இடமாக கரக்பூர் IIT விளங்குவதாக திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்தார். இந்தியா வளர்ச்சியடைய மகளிர், இளையோர் மற்றும் விவசாயிகள் முன்னேற்றம் காண்பது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் இன்று மாலை 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 37 வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை மூலமாக ஒவ்வொரு குடிமகனுக்கும் வளர்ச்சித் திட்டங்களின் பயன்கள் கிடைக்க அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதாக கூறினார். நாட்டில் உள்ள ஆயிரக்கணக்கான கிராமம் மற்றும் நகரங்களை இந்த யாத்திரை சென்றடைந்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். வாரணாசியில் புதிதாக தொடங்கப்பட்ட சரக்கு வழித்தடத்தில் வாரணாசி புதுதில்லி வந்தே பாரத் ரயில் சேவையை கொடியசைத்து பிரதமர் தொடங்கி வைத்தார். முன்னதாக இன்று காலை அங்குள்ள ஸ்வர்வேத் கோவில் தொடக்க விழாவிலும் பிரதமர் கலந்து கொண்டு பேசினார். தொலைத்தொடர்பு சேவைகளை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் மக்களவையில் இன்று தொலைத்தொடர்பு மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதனை அறிமுகம் செய்து வைத்து பேசினார். தேசிய பாதுகாப்பு மற்றும் அவசர நிலை தொடர்பான பிரிவுகளும் இதில் இருப்பதாக அவர் கூறினார். ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு மற்றும் அதனை நடுநிலையாக பயன்படுத்த இந்த மசோதா வகை செய்வதாக அவர் தெரிவித்தார். இடையூறுகள் ஏதும் இல்லாமல் ஸ்பெக்ட்ரம் பயன்பாடு அமைய ஒரு கண்காணிப்பு செயல்முறையை நிறுவவும் இந்த மசோதா வகை செய்யும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதைத் தொடர்ந்து இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பகுஜன் சமாஜ் கட்சி உறுப்பினர் திரு ரிதேஷ் பாண்டே இந்த மசோதாவை நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறினார். மக்களவையில் அவை விதிமீறல் காரணமாக 33 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த குளிர்கால கூட்டத்தொடரின் எஞ்சிய நாட்களில் பங்கேற்பதிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இன்று மாலை 3 மணி அளவில் மக்களவை கூடியபோது அமளியில் ஈடுபட்ட உறுப்பினர்களை நோக்கி அமைதி காக்குமாறு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியை தொடர்ந்தபோது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி அவர்களை அவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யுமாறு குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் கொண்டு வந்தார். இதையடுத்து அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. 3 உறுப்பினர்கள் உரிமை குழுவின் அறிக்கை பெறும் வரை சஸ்பெண்ட் செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு கௌரவ் கோகாய் இது எதிர்க்கட்சிகளின் குரலை முடக்கும் முயற்சி என்று தெரிவித்தார். இது தொடர்பாக பேசிய மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அரசு அனைத்து விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்க தயாராக இருப்பதாகவும், ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அவையில் அமளியில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இதற்கிடையே இன்று மாலை மாநிலங்களவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அவர்கள் நடந்து கொண்ட விதம் குறித்து மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கவலை தெரிவித்தார். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமளியில் ஈடுபட்ட உறுப்பினர்களுக்கு எதிராக குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் கொண்டு வந்தார். இதையடுத்து அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்ததாக கூறி 45 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அவர்களில் 11 பேர் உரிமை குழுவின் அறிக்கை பெறும் வரை சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அவை ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய
உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 8572 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை UPI மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சர் டாக்டர் பகவத் காரத், நாட்டின் ஒட்டுமொத்த டிஜிட்டல் பரிமாற்றத்தில் UPI பெரும் பங்கு வகிப்பதாக கூறினார். கடந்த நிதியாண்டில் 62% டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதன் மூலம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். UPI டிஜிட்டல் பண பரிவர்த்தனை காரணமாக 2021-22 நிதியாண்டில் 9.9% இருந்த ரூபாய் நோட்டுகளின் புழக்கம் 2022-23 நிதியாண்டில் 7.8% குறைந்திருப்பதாகவும் டாக்டர் பகவத் காரத் குறிப்பிட்டார். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதி கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து நிலவுகிறது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுக்கு தரப்பட்ட ரெட் அலர்ட் தொடர்கிறது. விருதுநகர், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழ் கடற்கரை பகுதிகளில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு பலத்த காற்றானது வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 44 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் சராசரி அளவு 42 சென்டிமீட்டர். இது 5% இயல்பை விட அதிகம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவில் அதி கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்குமாறு தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தொடர் மழை மற்றும் வெள்ளத்தால் இந்த 4 மாவட்டங்களிலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை மாநில அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் பெய்து வரும் வரலாறு காணாத மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல பகுதிகளில் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தொலைத்தொடர்பு சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மீட்புப் பணிகளில் பிஜேபியினரும் ஈடுபட வேண்டும் என்று திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். துபாய் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 5 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் மானசி ஜோஷி, துளசி மதி முருகேசன் இணை தங்கப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் மனித நேயத்திற்காக உழைத்து சமூகத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா வளர்ச்சியடைய மகளிர், இளையோர் மற்றும் விவசாயிகள் முன்னேற்றம் காண்பது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று தொலைத்தொடர்பு மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளி காரணமாக மக்களவையில் 33 உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் 45 உறுப்பினர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதி கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.